நிதி உதவி பெற்றவுடன் ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு டெண்டர் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது பேசிய தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியை சுற்றி வெளிப்பட்ட சாலை அமைக்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, இது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசியவர், ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக நிதி உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஜைகா கடன் உதவி பெறுவதற்காக அவர்கள் ஜூன் மாதம் இறுதி திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் குறிப்பிட்டதை விட 8000 கோடிக்கு மேலாக அந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த ஜைகா நிதியுதவி பெற்றவுடன் அது டெண்டர் விடுவதற்குரிய பணி நடைபெற இருக்கிறது. அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகளுக்கும், பேரூராட்சிகளுக்கும், நகராட்சிகளுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு நீரை கூடுதலாக நகராட்சியில் 135 லிட்டரும், பேரூராட்சியில் 80 லிட்டரும், ஊராட்சியில் 55 லிட்டரும் இதை முழுமையாக கொடுத்துவிட இயலும். மேலும் 6 மாதங்களுக்குள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கிடைக்கும் என்றார். விழுப்புரம் அருகே திருமண சீதனமாக பெற்ற 28 சவர நகையை பின்பக்க பூட்டை உடைத்து திருடிய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வளவனூர் அருகே உள்ள சொரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராதா என்பவர் இஸ்திரி கடை வைத்துள்ளார். இவரது மகனுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. அப்போது 30 சவர நகையை பெண் வீட்டாரிடமிருந்து சீராக பெற்றுள்ளனர். அவர்கள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிலிருந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்து யாரோ தங்கச் சங்கிலியை கழற்றியுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட மூதாட்டி திருடன் திருடன் என கத்தியுள்ளார். வீட்டில் இருந்தவர்கள் விழித்துக் கொண்ட போது மர்ம நபர்கள் பின்பக்க கதவு வழியாக தப்பிச் சென்றதாக தெரிகிறது. பின்னர் வீட்டின் பின்பக்க பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 28 சவர நகை, 9000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டதை அறிந்து ராதாவின் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வளவனூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே தனியார் கல்லூரி விடுதியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மகள் சத்யவாணி கும்பகோணம் சாக்கோட்டை அருகே உள்ள தனியார் மகளிர் கலைக்கல்லூரி விடுதியில் தங்கி 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி நேரத்தில் ID கார்டு எடுத்து வருவதாக அந்த மாணவி விடுதிக்கு சென்றதாக தெரிகிறது. நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் சக மாணவிகள் விடுதிக்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு அவர் தனது அறையில் தூக்கிட்டு இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் மாணவியின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். மாணவியின் மரணம் குறித்து தங்களுக்கு கல்லூரி சார்பில் முறையாக தகவல் கொடுக்கப்படவில்லை என குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். நாங்கள் என்ன பண்ணுறோம், 1 மணி சூசைட் பண்ண பொண்ணுக்கு நாங்கள் 4:30 மணிக்கு காலேஜுக்கு கால் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் உண்மையான தகவலை சொல்லவே இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாம் நாங்கள் தரட்டி காலேஜுக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு வர்றோம். இங்கே வந்த பிறகு தெரியுது பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 6 மாதங்களுக்கு முன்னர் சத்யவாணியின் தாய் காலமானார். இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது விபரீத முடிவுக்கு இதுதான் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. தர்பூசணி பழத்தில் ரசாயனம் கலக்கப்படுவது குறித்த வீண் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரியலூர் அருகே அரசு மருத்துவமனையில் வளைகாப்பு விழாவில் விருந்தினர்களுக்கு முழு தர்பூசணி பழம் பரிசாக வழங்கப்பட்டது. ஆண்டிமடத்தை அடுத்த மருதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர் தம்பதி கிருபாகரன், அபிநயா. இதில் கர்ப்பமாக உள்ள அபிநயாவுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக தர்பூசணி பழம் பரிசாக வழங்கப்பட்டது. விவசாயிகளை ஊக்குவிக்கவும் வீண் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தர்பூசணி வழங்கியதாக தம்பதியினர் தெரிவித்தனர். இப்போ இந்த ரீசன்ட் நியூஸ்ல கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க, ரசாயன ஊசி போடுறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் விவசாயிகள் நிறைய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. அது இல்ல அப்படின்னு அந்த விவசாயத்தை என்கரேஜ் பண்ற வகையில நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம். கோடை வெயிலுக்கு வளைகாப்பு வீட்டில் தர்பூசணி வழங்கப்பட்டதால் விருந்தினர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர்.